பிடிச்சிங்க கொஞ்சம் தண்ணி அப்படியே திரும்ப இதெல்லாம் ஒரு மட்டமாக சேருதுன்னா மட்டம் சேர்த்துன்னா அன்னைக்கு பேர் வருது அப்போ தான் இந்த ஸ்பீட் ஆகி சரி 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 மட்டத்து நேர் மேலே நின்று ஆடிக்கிட்டே இருக்கு. நாங்கள் போகும்போது ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. வெங்கச்சங்களை கொடுங்கண்ணா. பழத்து கொடுங்க. ரெண்டு ஸ்டெப்பு வந்துட்டோம்னா முடிஞ்சதுங்க. அதானே அந்த சென்டர் கிடைக்கலன்னா அவ்வளோதான். சுத்தாது. தேங்காய் கொடுங்க. இது ஒவ்வொன்றும் மட்டம் மருந்து வந்துருக்கீங்கண்ணா. இப்போ இப்படி இது பண்ணுறாங்களேங்க பாருங்க, இது ஒரு மட்டம் மருந்துங்க. இப்படி இது ஒரு மட்டம் பெருக்கல் குறியாடு பிடிக்கணும்னு வச்சுங்களேன். அண்ணன் சொல்லால் ஒரு தண்ணி இல்லைன்னாலும் நுண்ணு இதாகுங்க. பாருங்க இது ரெண்டு அப்படியே சுற்றியும் வரும்போது காலுங்க அப்படியே வெங்கச்சங்களுக்கு காந்து வருங்கண்ணா. நல்லா கெச்சு வந்துடுங்க. சரி சரி சரி. வெங்கச்சங்களுக்கு இருந்தால் இப்படி இதாகுங்க. சரி சரி சரி. நாய் கொடுங்க. இன்னொரு வைங்க. உங்கள் இடத்துல ஈக்கி மட்டும் மாட்டேங்க. நீங்கள் சொன்ன ஈக்கி மட்டும் கலந்து வருங்க. அதான் பெரிய மட்டம் வந்து நிற்காது. டப்புனு இருந்தாலும் குளிச்சுறாங்க. என் பக்கம் இருந்தாலும் குளிச்சுருங்க. இது நல்லா ஸ்பீடு இது வர்றது. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. இல்லை இல்லை. சரி பார்க்குறேன். முயற்சி முடிஞ்ச போட்டலாடி வந்துட்டு போகிறேன். எனக்கு குச்சி ஒன்று அடிச்சுட்ருக்கலாம். மண்ணு நல்லா பெரிய சொம்பு விடுண்ணா. அண்ணா அந்த கனி கொடுங்கண்ணா. சரியான வெயிலை வாங்குது. முட்டை வெயில்.
தனியாக அந்த 7.5 ஏக்கரை ஒரு பிட்டு அப்படி அது எடுத்துக்கலாம்ல நம்ம ராஜி. இந்த 1.5 கூட விட்டுட்டு பூரா எடுத்துக்கலாம். மூன்று பூமாதேவி கூப்பிடுங்க, கங்காதேவி 3 கூப்பிட்டு, இஷ்டதேவி மீதும் அதை கூப்பிடுங்க. நான் வச்சுக்கலாமா? சொருகிட்டு போட்டுக்கலாங்கண்ணா, இந்த குச்சி சொருகி வச்சுட்டு இது பண்ணிக்கலாங்களா? அது கரெக்டாக செடி சென்டர் வைங்க. அது அனுமதிச்சிருக்கிறது சென்டர் சொருவுங்கண்ணா. அந்த இலன்னே இருங்க கரெக்டாக. இன்னும் கொஞ்சம் தைக்க வாங்க, இன்னொரு தைக்க. அந்த இடம் தான் சொருங்க அப்படியே. இருக்குங்களா? இதான் அங்கேயே இருக்குது. இல்லை அடிச்சு விட்டு கீழே தான் இருக்குண்ணா. எது வடிங்க உடைய முடியுங்க. போதும் விடு. அப்புறம் தெரியாது. அப்புறம் ஓ சரி 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 சரி. அப்படியே அந்த கல் அங்கேயே வச்சிரு. எத்தனை ஸ்டெப் செர்ஃபேஸ் வைங்க, அப்படியே வைங்க. ஸ்டெப்பை தான் பார்த்துங்க. கனி சென்டரில் வைங்க. ஒரு 3 டைம் நீங்கள் எல்லாம் ஊற்றிடுங்க. 1 ஊற்றுங்க, 2 3 டைம் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற ஊற்றிங்க, அவ்வளோதான். இது எத்தனை அடியில் பண்ணியிருக்கேன்? அதான் 600 காட்டுதுங்கண்ணா. இது 600. ஒரு நிமிஷம். இங்கே எங்கே இருக்குது கல்? நம்ம கல் கம்பு பக்கத்துலேயே இருக்கு பாருங்கண்ணா. ஆமாம், கம்பமும் பக்கமாக தான் இருக்குது. உடனே போர் போட்ட உடனே இது போட்டுக்கலாம். லைன் வருதுங்களா? டம்மியை நிப்பாட்டி இல்லை லைனு அங்கே கொட்டையிலேருந்து ஒரு 3 கம்பு போட்டு இந்த இதுக்கு வந்து சர்வீஸ் லைன் வருது. இல்லை லைன் கொடுக்கல. வயரிங் ஒன்று தான் கொடுப்போம். எப்போ அவங்க 7000 என்னது 2 வந்துச்சுங்க அந்த தோட்டத்தில். கண்டிப்பாக லைன் பக்கமாக வந்துருச்சு. இல்லை இதில் கரண்ட் வந்துட்டு இருக்கா மேலே? வருங்க, வராது. அவன் லைன் கொடுப்பாடா. அப்படி இல்லைங்க, கனெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பானுங்க. வயரிங் ஒன்று தான் ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக போடுவாங்க, பட்டி நிப்பாட்டு போயிடுவாங்க. எப்படி மூர்த்தி லைனும் பக்கமாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஆண்ட பொண்ணுத்தில் அவ்வளோதான். போர் போட்டு ஒரு இது கட்டி விட்டால் வேலை முடிஞ்சுது. நல்ல தொட்டி ஒன்று ஜலமூலையில் இப்படி கட்டிக்கலாம். இப்போ நம்மெல்லாம் தொட்டி இருந்தால் அப்படி அழகாக குளிச்சிக்கலாமில்ல. இன்னொரு கல் எடுத்து அது முட்டுக்கலாட்டுக்குது இல்லையா? மேலே வச்சிடலாங்களா? என்ன சைஸ் அது வச்சுக்கலாமா? சைஸ் சுற்றி வச்சுக்கலாண்ணா, மேலே வேண்டாண்ணா. இன்னொரு தள்ளி கூட வைக்கலாம். தள்ளி கூட வைங்க. இந்தாங்க. அதுக்கு ஒரு நேரம் காலம் வந்தால் தான் நான்லாம் வரவே மாட்டேன் வெயிலுக்கு. அந்த டைம் வந்தால் அதை யார்